ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين صدق رسول الله صلى الله عليه وسلم ஏழு வானங்களை கொண்ட பூமியையும் ஆறு அறிவுகளை கொண்ட மனிதனையும் ஐந்து கடமைகளை கொண்ட மார்க்கத்தையும் நான்கு இமாம்களை பின்பற்றும் மதுஹபுகளையும் மூன்று தடைகளை தாண்டிய சுவர்க்கத்தையும் இருலோக நாயகத்தையும் ஒரே இறைவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக சவுண்டு கூட கொஞ்சம் குறைச்சி வைங்க போற்றி புகழ்ந்தவனாக இருலோக போதகர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அரிச்சோடுகளை அடிப்பரலாது அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நல்லடியார்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீங்கள் வலிமார்கள் குறிப்பாக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் வள்ளல் நபி பாதையில் வாழ்ந்து மடிந்திட நல்லதொரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்று துஆ செய்தவனாக இங்கு பேசப்படும் பேச்சுக்களை நல்ல முறையில் பேசவும் கேட்கவும் அது குறித்து சிந்தித்து வாழ்க்கையில் செயல்படுவதற்குண்டான நல்லதொரு நசீபினையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும் என்று துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பினுடைய வாங்க சொல்கிறாங்க இதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பினுடைய மேலான பொருத்தத்தை பெற்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பல்வேறு அற்புதங்களை இந்த அகிலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொருத்தத்திற்குரியவர்கள், மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம அனைவரும் ஷஹாதத்து கலிமா சொல்லி ஈமான் கொண்டிருக்கோம் இல்லையா? கலிமா நிறைய பேர்த்துக்கு தெரியுமில்ல, எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பிசஹர அறிந்து நான் சாட்சி கூறுகிறேன். எப்படி? முழுதான மனதளவில் நம்பி வாயால் மொழிந்து நம் அனைவரும் சாட்சி கூறுகிறோம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போன்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் அல்லாஹ்வுடைய அடியார் தூதர் என்பதாக நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் பார்த்ததில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தோழர் பார்த்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு பெருமானாரை பார்க்கவில்லை. இவைகளையெல்லாம் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எந்த அடிப்படையில் ஈமான் கொண்டிருக்கிறோம்? எந்த அடிப்படையில் ஈமான் கொண்டிருக்கிறோம்? தம்பி, பெரிய சுமரா பசங்க இருக்கீங்களா? எந்த அடிப்படையில் ஈமான் கொண்டிருக்கிறோம்? நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹுவை
மறைமுகமாக இருக்கிறான், அல்லாஹுடைய ஆற்றல் உண்மையானது, அல்லாஹுடைய வல்லமை உண்மையானது என்பதாக அல்லாஹுவை நாம் மறைமுகமாக இருக்கிறான் என்பதை நம்பி நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் நமக்கு ஏராளமான அத்தாட்சிகள். பொதுவாக நம்மளுடைய இல்மினுடைய பெரியார்கள் இந்த ரஜபுடைய மாதம் இதற்கு முன்னதாக கடந்த 6 மாதங்களிலிருந்து ரமலானுக்கு 6 மாதத்திற்கு முன்னதாக இருந்து ரமலானுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை ஃபுல்லாக பக்காவாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய அற்புதமான மாதம் வருகிறதே, நம்மை தொட இருக்கிறது, நம்மை நெருங்க இருக்கிறது என்பதாக நம்மளுடைய இல்மனுடைய பெரியார்கள் 6 மாதங்களுக்கு முன்னதாக இருந்து ரமலானுக்கு உண்டான தயாரிப்பை, ஆர்வத்தையும் தேட்டத்தையும் அவர்களுக்குள் கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். ரஜபுடைய மாதம் சொன்னாலே அது காரிகளுடைய மாதம் என்று சொல்வார்கள். ரஜபுடைய மாதம் காரிகளுடைய மாதமா? 2 காரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு நான் ஒரு 15 ஜுசு ஓதுறேன், நீங்கள் ஒரு 15 ஜுசு ஓதுங்க என்பதாக மாறி மாறி தங்களுக்குள் குரானை பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரஜபுடைய மாதம். அருமையானவர்களே, இந்த மாதம் வந்துவிட்டாலே காரிகளுக்கு ஒரே சந்தோஷம். நாம் ரமலானில் அதிகமாக குரான் ஓதவிருக்கிறோம் என்று அவர்களுடைய தயாரிப்பு. பொதுவாக ரஜபு, ஷாபான், அதை ஒட்டி வரக்கூடிய ரமலான், இதை 3ம் சேர்த்து கிதாபில் எழுதுவாங்க. ரமலானை யார் நல்ல முறையில் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு ஒப்பிட்டு இந்த ரமலானுடைய மாதம், அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ரஜபு ஷாபானுடைய மாதத்தை எல்லாம் கூட்டாக சேர்த்து உதாரணம் கூறுவார்கள். ஒரு விவசாயி அறுவடை செய்யணும்னா முதல்ல என்னங்க செய்யணும்? எடுப்பில் அவர் போய் வயலில் பார்த்தா அறுவடை செஞ்சிட முடியுமா? ஒரு அறுவடை காலம் இருக்குது. அந்த அறுவடை காலத்தில் நானும் இன்றைக்கி அறுவடை செய்ய போகிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கிறவர் அறுவடை செய்கிறாரு அப்படி என்பதாக சொல்லிவிட்டு தான் தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று அறுவடை செய்ய முடியுமா? அதற்கு முன்னதாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்கு முன்னதாக அவர் பல தயாரிப்புகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். ரஜபு மாதம் அவர் அறுவடை செய்யக்கூடியவர் முதலாவதாக பயிரிட வேண்டும். பயிரிட்டால் தானே அறுவடை செய்ய முடியும். பயிரிடாமல் அறுவடையுடைய காலத்தை எதிர்பார்க்க முடியுமா? பயிரிட்டு அதற்கு நீர் பாய்ச்சி அறுவடையுடைய காலத்தை எதிர்பார்த்திருந்தால் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே அறுவடை காலங்களிலே தன்னுடைய விவசாய நிலத்திலிருந்து தான் பயன்பெறுவான், அறுவடை செய்வான். அதே போல தான் இந்த ரமலான் இருக்குது. ரமலானில் மட்டும் நம்ம நன்மையை ஆதரவு வச்சிட முடியுமா? முடியாது. காரணம், அதற்கு முன்னதாக நாம் அதற்கு என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஜபுடைய மாதம் இருக்குதே, பயிரிடக்கூடிய மாதம் போன்று. யார் ரஜபில் நல்ல முறையில் அதிகமான குரானில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ, நீங்கள் ஃபுல்லாக கல்வியினுடைய தேட்டத்தில் இருப்பவர்கள் என்று நம்பியவனாக நிறைய குரான் கத்தம் செய்திருப்போம் இல்லையா? ஒரு நாளைக்கு குறைந்தது 1 ஜுஸ்ன்னு வச்சா கூட ஒரு மாதத்தில் ஒரு குரான் ஓதிருப்போம். எத்தனை பேர்? எல்லாருமே ஓதிருப்பீங்க நம்புகிறேன். கையை தூக்க சொன்னால் தெரியுன்றீங்களா? ஒரு மாதத்திற்குள் ஒரு குரான் ஓதிருக்க வேண்டும். நமக்கு என்ன வேலை இருக்குது? இல்மினுடைய காலத்தில் இருக்கிறோம், அற்புதமான காலம். எனவே ரமலானுடைய காலத்திற்காக வேண்டி தயாரிப்பு, நன்மையை ஆதரவிக்கக்கூடிய நபர் அவர் ரஜபிலிருந்து தன்னுடைய குரானுடைய தேட்டத்தை அவர் அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று வரக்கூடிய ஷாபானுடைய மாதம், இது நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவார்கள். 2 காரிகள் ரஜபில் குரான் ஓதி கொண்டிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க ஷாபானில் பிரிஞ்சிருவாங்க. தனிப்பட்ட முறையில் குரான்களை அதிகமாக ஓதி கொண்டிருப்பாங்க. ரமலான் வந்து விட்டால் அவர்களுக்கு கொண்டாட்டம் தான். ரமலான் வந்துட்டாலே அவர்களுக்கு ஒரே சந்தோஷம், முகத்தில் சந்தோஷம் மிளிரும் அவர்களுடைய முகத்தில். கிட்டத்தட்ட ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாறு எழுதுகிறாங்க, 61 குரான் ஓதுவாங்களாம் ரமலான் மாதத்தில் மட்டும். ஒரு மாதத்தில் எவ்வளோ குரானுங்க? 61 குரான். நம்ம ஒரு மாதத்தில் ஒரு குரானாவது ஓதிருப்போமா?
கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். சஹாபாக்கள் அதற்கு முன்னதாக உள்ள இமாம்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். 61 குரான் எழுதியிருக்கிறாங்க, 61 குரான் ஓதியிருக்கிறாங்க. பகலுடைய காலங்கள் முழுக்க ஒரு குரான், அதே போல் இரவு நேரத்தில் ஒரு குரான். 30 நாட்களில் காலையில் பகலில் ஒரு குரான், இரவு நேரத்தில் ஒரு குரான். மொத்தம் எத்தனை குரான் ஆச்சு? 60 குரான் ஆச்சு. தராவியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு ஓதி, ரமலான் முழுக்க ஓதி, அதையும் சேர்த்தா 61 குரான் ஓதுவாங்களாம். இப்போ நம்மளுடைய குரானுடைய தேட்டம் எங்கே இருக்குது? சஹாபாக்கள் இமாம்களுடைய தேட்டம் எங்கே இருக்குது பாருங்கள். அருமையானவர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் மெஹராஜ் என்பதாக ஒரு அற்புதமான அத்தாட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருட்கொடையாக தந்திருந்தான். பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய காலத்திற்கு தகுந்தாற் போல, அது எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுடைய காலத்தில் எது மனிதர்களால் பிரமிக்கத்தக்கதாக இருந்ததோ அதை அவர்களுக்கு அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தின் மூலமாக வெளிக்காட்டுவான். பொதுவாக அல்லாஹுடைய வல்லமை இருக்கிறதே, இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து வெளிப்பட்டால் அதற்கு குதிரத் வல்லமை என்பதாக பெயர். அதுவே நபிமார்களுக்கு வெளிப்பட்டால் அது முஅஜிஸா, அற்புதம், அதுவும் வல்லமை தான், அல்லாஹுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு. சில இறைநேசர்களுக்கும் அல்லாஹுடைய குதிரத்து வெளிப்படும், அது கராமத். இதை நல்லா விளங்கிக்கிறணும். நபிமார்களுக்கு அவர்களுடைய காலத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டுவார். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியை போட்டாங்க. தடி போட்டோன்னு என்னவாச்சு? அசாவா மாறிடுச்சு, தடி பாம்பா மாறிடுச்சு. قال ألقها يا موسى فألقاها فإذا هي حية تسعى. மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போட்டாங்க, அல்லாஹ் தஆலா போட சொன்னால் போட்டாங்க, உடனே அது பாம்பா மாறிடுச்சு. மனித அறிவால் யூகிக்க முடியுமா? ஒரு குச்சியை போடுறோம், நம்மளால் போட்டால் அது பாம்பா மாறும், நம்மளால் யூகிக்க முடியுமா? மனிதர்களுடைய சிந்தனைக்கு அறிவுக்கு எட்டாததைத்தான் அற்புதம், அதை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா முஅஜிஸாவாக காட்டியிருந்தார். அருமையானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எது அவர்களுக்கு சிறந்த முஅஜிஸாவாக பேசப்பட்டுச்சு? 6 ஜும்ரா 7 ஜும்ரா மாணவர்கள்ட்ட கேட்டால் தெரியுமா? என்னதான்? சரி, ஏதோ படிச்சிருக்கீங்க, மாஷா அல்லாஹ். அவர்கள் தடவுவார்கள், நோயாளியுடைய மேனியிலே தடவுவார்கள், அது ஷிஃபாவாக ஆகும். நம்ம யாராவது காய்ச்சையாக இருக்கிறாங்க, நம்ம மேலே தடவுனா ஷிஃபாவாகுமா? குரானுடைய ஆயத்துக்களை ஓதுறோம், அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவன், வல்லாஹு யஷ்ஃபீக். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பிரபலியமாக பேசப்பட்டது, அவர்கள் நோயாளிகளுக்கு அவர்களுடைய மேனியிலே தடவினால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நோயை, குஷ்ட நோயை கூட போக்கிடுவான். அதே போல் அவர்கள் தங்களுடைய அக்குளிலே வைத்து கையை எடுத்தார்கள் என்றால் பிரகாசமாக இருக்கும். நம்மளுடைய அக்குளில் கை வச்சா பிரகாசமாக இருக்குமா? வாடை நறுமணம் கமலுமா? ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம், பேரற்புதம். அவர்கள் தங்களுடைய அக்குளிலிருந்து கையை வைத்து எடுத்தார்கள் என்றால் அது அவர்களுடைய கையெல்லாம் ஜொலிக்கும். இது அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தஆலா அந்த நபியின் மூலமாக காட்டி தந்த அற்புதம். இது போலத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களுக்கெல்லாம் பேரற்புதம், ஆச்சரியங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அவர்களுக்கு எப்படி அல்லாஹு தஆலா அற்புதங்களை வெளிக்காட்ட வேண்டும்? ஏராளமான அற்புதங்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஒரு அற்புதமாகத்தானே அல்லாஹு தஆலா அகிலத்திற்கு படைத்திருக்கின்றான். அப்போ அவர்களுக்கு எத்துணை அற்புதங்களை நிகழ்த்தி இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை காட்டினார்கள், அதிலிருந்து பல ஊற்றுகள் வெளியானது, தண்ணீர் வந்தது, நம்ம கேள்விப்படுகிறோம், குர்ஆனுடைய செய்தி. அதே போன்று சந்திரனை இரண்டாக பிளத்தல், அகிலத்தில் யாராவது முடியுமா? கையை காமிச்சு இப்படி நிலாவை ரெண்டா பிள அப்படின்னு சொன்னால் பிளக்குமா?
மரத்திற்கு மரம் எழுந்து வந்து அவர்களுக்கு சாட்சி சொன்னது வரலாறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மனிதன் ஒரு மரத்தை பார்த்து கூப்பிடுகிறான், என்னிடம் வா என்பதாக. காலமெல்லாம் காடுகளை அழித்து மரங்களை நாசமாக்கக்கூடிய மனிதர்களாகி நாம் கூப்பிட்டால் ஒரு கால் வரும், மனிதா கூப்பிடுறா, இந்த வர்றேன், உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வேண்டிய வர்றேன் என்பதாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக வருமே தவிர நமக்காக வேண்டி சாட்சி சொல்வதற்காக நம்மளுடைய வல்லமையை காட்டுவதற்காக மரம் வருமா என்றால் வராது. ஆனால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்பதாக ஒரு மரம் தன்னுடைய வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து நபி அவர்களை பார்த்து சாட்சி சொன்னது. இது எவ்வளோ பெரிய அற்புதம், மனித அறிவால் யூகிக்க முடியுமா? அருமையானவர்களே, இந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த அகிலத்திற்கு ஏராளமான அற்புதங்களை அல்லாஹு தஆலா நிகழ்த்தி காட்டினான். அந்த அற்புதங்களினுடைய அலாதியான ஒரு வரிசையில் தனித்துவம் பெற்றது மேராஜ். மேராஜை பற்றி பேசணும்ல, மேராஜை பற்றியும் பேசணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள் இருந்தால் மற்ற சில விஷயங்களை பற்றியும் பேசுவோம். மேராஜ் என்பது ஒரு மனிதனுக்கு மேராஜ் தரக்கூடிய படிப்பனை. முதலாவதாக மேராஜ் கற்றுத்தரக்கூடிய பாடம், ஒரு மனிதன் யார் இதை சந்தேகித்தார்களோ தன்னுடைய சந்தேகத்திற்கு அவர்களுடைய ஈமானை இழக்க செய்துவிடும். மேராஜ் என்பது 2 கோணங்களை நாம் பிரித்தால், மேராஜை பிரித்தால் 2 கோணங்களாக பிரியும். அதனை சந்தேகிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுடைய ஈமானை இழக்க செய்துவிடும். மேராஜை பற்றி ஒரு மனிதன் சந்தேகிச்சாருன்னு சொன்னால் அவருடைய ஈமான் எங்கே போகும்? மேராஜ் உண்மை. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா, அல்லாஹ்வுடைய குரான் வசனம். அப்போ குரான் மேராஜை மறுத்தா குரானுடைய வசனங்களை மறுத்தார், குரானை மறுத்தா அவர் யாராகிடுவார்? காஃபிராகிடுவார். அப்போ மேராஜ் என்பது ஒரு மனிதனுடைய சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. ஒருவர் சந்தேகம் கொண்டால் அவருடைய ஈமான் முர்த்தத்தாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போன்று மேராஜை நம்பியவர்களுடைய ஈமான் அதிகரிக்க செய்துவிடும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஈமானை அதிகரித்து விடுவான். இந்த 2 தத்துவங்களையும் உள்ளடக்கியது தான் மேராஜ். மேராஜை முதலாக உண்மைப்படுத்தியது யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. மேராஜை மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று ஏதோ விண்ணுலக பயணம் சென்றார்களாம் என்பதாக உங்களுடைய தோழர் கூறுகிறார் என்பதாக கூறிய போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா நான் மேராஜ் சென்று வந்தேன் என்பதாக? அப்போ அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தினந்தோறும் வானிலிருந்து வஹி வருகிறது என்று எங்களுடைய வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்தம் கூற நாங்கள் அதை ஈமான் கொள்கிறோம், நம்புகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை நாட்களாக அவர்கள் வானிலிருந்து வரக்கூடிய வஹியை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அதே போல் இன்று அல்லாஹு தாலாவிடத்தில் சென்று மேராஜ் பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் நாங்கள் மறுக்க முடியுமா என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த அவர்களுடைய ஈமானினுடைய வெளிப்பாடு. மேராஜை நம்பினாங்க, அதனால தான் அவருக்கு சித்திக் நாயகம்னு பேர் வந்துச்சு. என்னென்னு பேர்? சித்திகுல் அக்பர், அபூபக்கர் சித்திக் என்பதாக அவர்களுக்கு பெயர். அவர்களுடைய அசல் பேர் அபூபக்கர் சித்திக் இல்லை. அபூபக்கர் என்பது அவர்களுடைய அருமையான பிள்ளை கன்னித்தன்மையாக இருந்தார்கள். அவர்களுக்கு அதன் காரணத்தினால் பக்கர் கன்னியினுடைய தந்தை என்பதாக பெயர் வந்தது. சித்திக் என்று பெருமானாரை உண்மைப்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த பட்டம் அபூபக்கர் சித்திக் என்பது அவர்களுடைய 2மே அவர்களுக்கு கிடைத்த பட்ட பெயர். உண்மையான பெயர் என்னென்று இல்மனுடைய தேட்டம் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேளுங்க, தெரிஞ்சிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, மேராஜை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி மேராஜை பற்றி தெரிந்தே ஆக வேண்டும். அல்லிமு சுபியானக்கும் சீரத்த நபியிக்கும்,
உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய நபி அவர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கள். ஹாதிஹி குவத் ஈமானிக்கும், இதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமான் வலுப்பெறுவதற்குண்டான காரணம் என்பதாக சொல்வார்கள். அப்போ நமக்கு மேராஜ் தரக்கூடிய படிப்பினை என்ன? பல்வேறு படிப்பினைகள் மேராஜ் மூலம். மேராஜ் என்பது ஆச்சரியங்களின் ஒட்டுமொத்தம், ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்தம் தான் மேராஜ் என்பது. அல்லாஹ்வினுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடு. மேராஜ் என்பது என்னங்க? அல்லாஹ்வினுடைய குதிரத்தினுடைய வெளிப்பாடு. அதே போன்று நபியினுடைய மகத்துவமான வெளிப்பாடு, பெருமானாருடைய மகத்துவமான வெளிப்பாடு மேராஜ். ஈமானுக்கு சோதனை. ஆரம்பத்தில் சொன்னது போல் ஈமானுக்கு சோதனை. நம்பினால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும், நம்பாதவர்களுடைய ஈமான் பறிபாகிவிடும். அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்வானாக. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் பிறை 27 மேராஜ் சென்றார்கள். புனித பயணம். பொதுவாக அந்த ரஜப் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலையில் ஆழ்த்தப்பட்டிருந்தார்கள். எனவே தான் அல்லாஹு தாலா அவர்களை புனித பயணத்திற்கு அழைத்து சென்றான். மேராஜ் பயணம் சென்ற இரவு திங்கள் இரவு. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இரவும் திங்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் அன்று தான் பிறந்தார்கள். அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்ததும் திங்கள் தான். திங்களுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குதுன்னு பாருங்கள். அதே போன்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய ஹிஜ்ரத் செய்த நாளும் திங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவு, பெருமானாருடைய மறைவும் திங்கள் என்று தான். இந்த மேராஜை பற்றி பேசக்கூடிய இரவு என்னவோ வெள்ளிக்கிழமை இரவாக ஆகிவிட்டது. ஆக ஏராளமான சிறப்புகளை கொண்டது மேராஜுடைய இரவு. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உடலால் தங்களுடைய முழு சரீரத்தையும் கொண்டுதான் மேராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அபுதுன்னு சொன்னாங்க. பொதுவாக அபுதுன்னு சொன்னால் யாருக்கு? அடிமைக்கு சில ஷரத்துகள் இருக்குது. அபுதுன்னு சொன்னால் அவருடைய உடலும் உயிரும் இணைந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் அபுதுன்னு சொல்லுவாங்க. இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செல்லப்பட்ட அந்த புனித பயணம்தான் மேராஜ். பெருமானாரின் சிறப்பை எடுத்து காட்டுவதால் ரஜபுடைய 27வது நாள் மிகவும் அற்புதமான பெரும் சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. ரம்யானவர்களே, இந்த இரவிலே நாம் அதிகமாக இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். புனிதமிக்க இரவு, பாக்கியமான இரவு. எனவே ஏராளமான நன்மைகளும் இதில் உள்ளடக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இரவு முழுக்க நாம் வணக்க வழிபாடுகள் புரிந்து பகலிலே நோன்பு நோற்பது இருக்கிறதே. கிதாபில் எழுதுகிறாங்க 100 ஆண்டுகள், இத்தனை ஆண்டு 100 வருஷம் இபாதத்துகள் செய்த நன்மை எழுதப்படுகிறது. அதே போன்று கபரினுடைய வேதனைகள் நீக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. இந்த இரவில் 1000 மாணவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருகிறார்கள். பூலோகத்திற்கு வந்து பேரொளியை சுமந்து வருகிறார்கள். யார் இந்த இரவிலே நின்று அதே போன்று திக்ரிலும் திலாவத்திலும் தங்களுடைய நேரத்தை கழிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பேரொளியை அவர்களுடைய தலையிலே போடுகிறார்கள் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இரவிலே மலக்குகளுடைய அந்த பேரொளியை, அந்த நூரை இலாஹி இறைவனுடைய ஒளியை நாம் பெறுவதற்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அந்தஸ்திலே ஒவ்வொரு தரஜாவிலே படைத்திருப்பான். அவர்களுடைய அந்த ஆற்றலுக்கு தக்கவாறு நாம் இபாதத்துகள் புரிய வேண்டும். நான் சுருக்கமாக கூறுகிறேன் சில விஷயங்களை.
இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித பயணம் மேற்கொண்டார்கள். பெருமானாருடைய அந்த புனித பயணத்திலே முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். அடுத்தபடியாக இரண்டாவது வானத்தில் பயணிக்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் காண்கிறார்கள். மூன்றாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தொடர்ந்து பயணிக்கின்ற பெருமானார் நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அடுத்தபடியாக ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காண்கிறார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறுதியாக ஏழாவது வானத்தில் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காண்கிறார்கள். 7 வானத்தை கடந்து சிதறத்தில் முன்தஹாவை அடைகிறார்கள். இதே போன்று அந்த இரவிலே பல்வேறு விதமான அத்தாட்சிகளை அல்லாஹ்வினுடைய வல்லமையை காண்கிறார்கள். சொர்க்கத்தை காண்கிறார்கள், நரகத்தை காண்கிறார்கள். அதில் ஏராளமான பெண்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். தங்களுடைய கூந்தலால் தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற பெருமானார் ஏன் இவர்கள் இவ்வாறு கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக கேட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய பின்னலகை ஆடவர்களுக்கு காட்டியதன் காரணத்தினால் இந்த தண்டனையை பெறுகிறார்கள் என்பதாக இவ்வாறாக ஏராளமான தண்டனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விண்ணுலக பயணம் மேற்கொண்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த இரவில்தான் தொழுகை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இது ஒரு முக்கியமான பார்ட். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்று வந்தார்கள். இன்றைக்கு முஃமின்களுடைய மிஅராஜ் என்று சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், முஃமின்களுடைய மிஅராஜ் தொழுகை என்பதாக சொல்கிறார்கள். தொழுகையில் எந்த அளவுக்கு இன்றைக்கு பேணுதலாக இருக்கிறோம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். கல்வியிலே எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் எல்லாம் கல்வி படிக்கக்கூடிய மண்டியிட்டு பாடம் படிக்கும் அந்த ஒரு பொற்காலத்தில் இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, கல்வி குறித்து சில செய்திகளை கூறி நான் நிறைவுக்கு வருகிறேன். நம்மளுடைய இல்மனுடைய பெரியார்கள் கல்வியிலே எந்த அளவிற்கு தேட்டமாக இருந்தார்கள், நாம் எந்த அளவிற்கு தேட்டமாக இருக்கிறோம். கல்வியில் ஒவ்வொரு இல்மினுடைய பெரியார்களும் திறமையானவர்களாக சிறந்தவர்களாக விளங்கினார்கள். தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாங்க பாட்டில். காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாருல் தேவபந்தில் பெரிய உஸ்தாதாக இருந்தாங்க. தாருல் தேவபந்தில் இருக்கக்கூடிய லைப்ரரி பார்த்துருக்கீங்களா? செல்லில் வீடியோவில் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா கிதாபுகளும் அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு மனப்பாடமாக இருந்துச்சான். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிதாபை எடுத்தால் அதில் மனப்பாடமாக இருக்கா? கண்ணுக்கு தெரிகிறது. கசசு நபி அல்கராத்துல் வாலிஹா ஏதோ தெரியுது. நமக்கு மனப்பாடமாக தெரியுமான்னா தெரியாது. ஆனால் தாருல் தேவபந்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த லைப்ரரியை பார்த்திங்கனாலே அது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா கிதாபுகளும் அட்டை டு அட்டை உங்களுக்கு மனப்பாடம். அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஞாபக சக்தி இருந்துச்சு. அந்த சொன்னாங்க அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, இந்த கல்வியினுடைய நூலகம் இருக்குது, இந்த கல்வியினுடைய நூலகம் ஒரு கால் இடிந்து அழிக்கப்பட்டாலும் இதே போன்று ஒரு நூலகத்தை இந்த அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி நான் எழுதுவேன் என்பதாக கூறினார்கள். எந்த அளவிற்கு அவர்களுடைய இல்மனுடைய ஆழம்னு பாருங்கள். முஃப்தி சயீத் அஹ்மது பாலன்பூரி ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஹசரத்து புது பேராக சொல்கிறீங்க? ஏதாவது தெரிஞ்ச பேர், ஏதாவது சினிமாவில் ஏதாவது வர பேராக இருந்தால் நமக்கு தெரியும். கல்வியினுடைய பெரியார்கள்னு சொல்லிட்டு அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி, அஷரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி இப்படின்னு ஏதாவது சொன்னால் எங்களுக்கு எங்கே தெரியும்? கல்வியினுடைய காலத்தில் நாம்
எப்படி இருக்க வேண்டும். முஃப்தி சயீத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு அற்புதமான வரலாறு, அதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த அளவிற்கு நாம் தேட்டம் வைக்க வேண்டும் கல்வியினுடைய காலத்தில். முஃப்தி சயீத் அஹ்மத் பாலன்பூர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சொந்த ஒரு பாலன்பூர் சஹாரன்பூரில் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது சும்ரா 3வது சும்ரா ஓதக்கூடிய காலம். சின்ன பையன், அடிக்கடி காய்ச்சல் வந்துடும். ஆனால் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி கம்பத்தவே சுற்றுற மாதிரி சயீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அப்படியே பாலன்பூர் சஹாரன்பூர் ஃபுல்லாக சுற்றுவாங்களாம். சுற்றிட்டு அடிக்கடி அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். ஒரு தடவை ரொம்ப நோய்வாய்ப்பட்டவர்களாக காய்ச்சல் கடுமையாக இருந்துச்சு. உஸ்தாத் அவங்க சொன்னாங்க, சயீதே உனக்கு ரொம்ப காய்ச்சையாக இருக்குது, போப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு வான்னு பாலன்பூருக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. பாலன்பூருக்கு போனால் அவங்களுடைய தந்தை முஃப்தி சயீத் அஹ்மத் பாலன்பூர் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தந்தை அவங்க நன்னிமா கிட்ட, அவங்களுடைய ராதிமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா அடிக்கடி சயீதுக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்குது, இனிமேல் அவனை படிக்க வைக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன், அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியலை என்பதாக சொன்னாங்க. தூங்கிக்கிட்டே அவங்க காய்ச்சலோட ஓரக்கண்ணால் தன்னுடைய ராதிமாவும் அத்தாவும் பேசுகிறத கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அவர்களுக்கு எப்படி அல்லாஹு தாலா ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட்டு தான் அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு. அடடா நம்மளை அத்தை நம்மளுடைய அத்தா வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு காய்ச்சலோட அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா இங்கேருந்து நான் சைக்கிள்லே போயிடுறேன், செலவுக்கு ஏதாவது காசு கொடுக்குறீங்களான்னு கேட்டான். வேணாம்ப்பா உஸ்தாத் அவங்க காய்ச்சல்னு சொல்லி லெட்ரு கொடுத்துருக்குறாங்க, ஒரு வாரம் இருந்துட்டு போன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனாலும் சயீத் அஹ்மத் பாலன்பூர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு இல்முனுடைய ஜோஸ் வந்துருச்சு. இல்லை இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர்கள் மதரசாவிற்கு அவர்கள் தாயார் ஏதோ செலவுக்கு காசு கொடுத்து விட்டார்கள். அதை வாங்கி கொண்டு சஹாரன்பூருக்கு போகிறாங்க. போனால் முன்னாடி இருந்த சயீதுக்கும் இப்போ இருந்த சயீதுக்கும் பல மாற்றம். ஆரம்ப பாடங்களாக எதுவுமே தெரியலையே, கிதாபெல்லாம் எப்படி வாசிக்கிறதுன்னு கண்ணுக்காக ஒன்றுமே புரியலை அவங்களுக்கு. 1வது சும்ரா 2வது சும்ரா பாடங்களை ஃபுல்லாக படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 4வது சும்ரா வந்துருச்சு. 1வது சும்ரா 2வது சும்ரா 3வது சும்ரா கிதாபுகளை ஃபுல்லாக படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7வது சும்ராவில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் 3வது சும்ரா வரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. 7வது சும்ராவில் சஹாரன்பூரில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டாங்க. அவங்கள தாருலும் தேவ்பந்துக்கு லெட்ரு போடுறாங்க, இஃப்தா படிக்கணும்னு ஆசை. போனால் அங்கே அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாணவர் இல்லையா, தேவ்பந்தில் அவங்கள தாகிலா கொடுத்துட்டாங்க. தேவ்பந்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஓதுறார்கள். இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கல்வி கோட்டை. அந்த கல்வி கோட்டைக்கெல்லாம் நம்ம சின்னதாக ஒரு சாதாரணமான ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிறோம். 4 செவத்துக்குள்ளே இருக்கிறோமான்னு தெரியல. அதிகமாக மாணவர்கள் மிகவும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு நம்ம இதுதான் மதரசா, இப்படி தான் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அங்கெல்லாம் போய் பார்க்கணும். கல்வியினுடைய கோட்டைனா அப்போ தான் கல்வினா என்ன, நம்மளுடைய கல்வியினுடைய தரம் விளங்கும். தாருலும் தேவபந்துக்கு போகிறாங்க, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டாங்க. இஃப்தாலையும் ஃபஸ்ட்டு, தஹசுஸ்லையும் ஃபஸ்ட்டு. இப்போ ஏதோ நாத்து ஷரீஃப் படிக்கப்பட்டுச்சு. மாணவர்கள் எல்லாமே பின்னாடி அவங்களுடைய தெரிந்த வாய் அசைத்ததை பார்த்தேன். இப்போ நான் ஒரு ஹதீஸினுடைய வாசகத்தை வாசிக்கிறேன், யார் பின்னாடி வாசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வல் இம்மத்தில் முஹத்திதீன அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கைரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னாரி வ பிஸ்ஸனதி முத்தஸிலின் மின்னார். அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் ஏதோ அசைக்கிறார்கள். அந்த நாத்து ஷரீஃப் இருக்குது, அதில் அசைக்கிற ஆர்வம் ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு. ஹதீஸினுடைய வாசகங்கள் தாருலும் தேவபந்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கல்வியினுடைய அந்த கோட்டையில் போய் பார்த்தா தெரியும். கல்விக்காக வேண்டி அவ்வளவு தியாகங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு கல்வியினுடைய தேட்டம் இல்லாமல் நிறைய மாணவர்கள் அதிகமாக வெளியில் போகிறதுக்கு என்ன தேவை இருக்குது? முதல் 3 சும்ராவில் உருவாகக்கூடிய காலம்தான். இந்த 3 சும்ராவில் ஓதக்கூடிய அந்த அடிப்படை தான் காலம் முழுக்க நமக்கு. இங்கே எப்படி உருவாகிறோமோ
அந்த அடிப்படையை வைத்துத்தான் அவர்கள் காலம் முழுக்க அவர்களுடைய ரிசுக்கு கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நான் சொன்ன அந்த ஹதீஸினுடைய வாசகங்களில் சில தவறுகள் பிழை இருந்திருக்கலாம். ஆனால் ஹதீஸினுடைய வாசகங்களை படிப்பதில் தேட்டம் இருக்க வேண்டும். அதே போன்று குரான் ஓத வேண்டும். கல்வி என்றாலே அது குரானும் ஹதீஸும் தான். குரான் நிறைய பேர்த்துக்கு ஓத தெரியலை, ஆனால் மற்ற விஷயங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஹதீஸினுடைய அந்த இபாரத்துகளை படிக்க தெரியல. இந்த காலத்தில் நமக்கு சொகுசாக தெரியும், நல்லா தெரியும். ஆனால் பின்னாடி காலங்களில் வருத்தப்பட போடுவது அது மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் தான் அதற்கு பதில் சொல்லியாகணும். எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். எனவே அருமையானவர்களே, மேராஜினுடைய இரவுகளிலே அதிகமாக இபாதத்துகள் புரிய வேண்டும். அதே போன்று கல்வியை கற்பதிலே நாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலா இந்த மேராஜினுடைய இரவிலே அதிகமாக வணக்கங்கள் புரிந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆக்குவதோடு கல்வியாளர்களாக, கல்வியிலே தேட்டமுடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.